திராவிடர் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், இனம், மொழி இருக்கக்கூடாது. அதாவது காலங்காலமாக சுதந்திரத்துக்காக பாடுபட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததுனால திராவிட மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் வந்து பெரியார் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது இந்தியாவிலிருந்து திராவிடத்தை பிரிக்கணும்னு சொன்னப்போ அதெல்லாம் பிரிக்கவெல்லாம் கூடாது. சுதந்திரம் வந்து எல்லாருமே சேர்ந்து வாங்கினது தான். அதனால வந்துட்டு திராவிட மாநிலத்துக்குள்ள மட்டும் தமிழர்கள் இல்லை, திராவிட மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் திராவிட மாநிலங்களுக்குள்ளாரையும் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளாராக தான் திராவிட மக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா பெரியார்கிட்டேருந்து விலகி வர்றாரு. இதில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பேரறிஞர் அண்ணா விலகி வர்றாரு. அப்போ வந்துட்டு பேரறிஞர் அண்ணாவால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அவர் எழுதக்கூடிய பத்திரிகைகள் அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேர்த்துக்கிறாரு. அதில் தான் கலைஞர், எம்ஜிஆர் போன்றவர்கள் இடம்பெறுறாங்க. திராவிட அரசியல்